வாஸ்கோட காமா இந்த பேரை கேட்டதும் உங்க மனசுல என்ன ஞாபகத்துக்கு வருது? இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடித்தவர், முன்னோடி கடலோடி, ஒரு சாகச பயணி. இதெல்லாம் அவரை பத்தின நம்முடைய மன சித்திரம். ஹிஸ்டரியை படிக்கும் போது இது வரைக்கும் நமக்கு அதுதான் தோணி இருக்குது. பட் இதற்கெல்லாம் அப்பால வாஸ்கோட காமா பத்தின வேற சில விஷயங்களும் இருக்குது. வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி புரட்டி பார்த்தோம் அப்படின்னா, வாஸ்கோட காமா அளவுக்கு வன்முறையாளன் அப்படின்னு ஒரு நபர் இல்லை. மிக மோசமான வன்முறையாளன், அவ்வளவு மோசமான கொலைகாரன். ஒரு கப்பல்ல 400 பேரை ஒன்னா வச்சு எரிச்சு கொன்னு இருக்கிறாரு அந்த வாஸ்கோட காமா. அந்த 400 பேரும் மெக்காவுக்கு புனித பயணம் போயிட்டு கேரளாவுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தவங்க. இன்னும் எத்தனையோ மோசமான சம்பவங்கள். இன்னைக்கும் கேரளாவில் வாஸ்கோட காமாவை அப்படி ஒரு வில்லனா பாக்குறாங்க. அந்த அளவுக்கு அவருடைய ஹிஸ்டரி இருக்குது. அந்த வாஸ்கோட காமா எப்படி இந்தியாவுக்கு வந்தாரு, கேரளா மக்கள் ஏன் அவரை இவ்வளவு மோசமா நினைவுல வச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவோட தொகுப்பா பார்த்தரலாம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. இந்த கதை ஆரம்பிக்கிறது 1453. அப்போ உலக வர்த்தகத்தோட இதய பகுதி போல இருந்த கான்ஸ்டாண்டினோபிள் நகரத்தை துருக்கி முஸ்லிம்கள் கைப்பற்றிடுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் நடைபெற்று வந்த அந்த வர்த்தக பாதை அப்படிங்கிறது இந்த நகரத்தின் வழியாக தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஐரோப்பாவுக்கு அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவிலிருந்து மிளகு, ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரியான நறுமண பொருட்கள் எக்கச்சக்கமா இங்கிருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருந்துச்சு. குளிர்காலத்துல இறைச்சியை பதப்படுத்துறதுக்கும் அதோட டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்கும் அவங்க பெப்பரை பயன்படுத்தினாங்க. ஏக்கச்சக்கமா அப்ப எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ரூட்டை இவங்க அடைச்சிட்டதுனால, அந்த ரூட் வழியா போக முடியாது அப்படின்றதுனால என்ன ஆகுதுன்னாக்கா, ஆட்டோமேட்டிக்கா ஐரோப்பிய நாடுகள்ல மிளகோட விலை தாறுமாறா எகிர ஆரம்பிக்குது. இந்தியாவிலிருந்து வழக்கமா ஐரோப்பாவுக்கு கொண்டு போற அந்த வியாபாரிகள் அந்த வேலையை அவங்க பண்ணல. அதனால அரேபிய வியாபாரிகளும் வெனிஸ் நகரத்து வியாபாரிகளும் அவங்கள்ட்ட இருந்த அந்த பெப்பரை கள்ள மார்க்கெட்ல விலை உயர்த்தி ரொம்ப அதிகபட்ச விலைக்கு விற்கிறாங்க. தங்கத்துக்கு ஈக்குவலா அங்க மிளகு விற்கப்படுது. இந்த நிலைமையை பார்க்கிற போர்ச்சுகல் அரசர் முதலாம் மானுவேல் என்ன பண்றாருனாக்க, வேறொரு திட்டத்தை அவர் உருவாக்குறார். இந்தியாவுக்கு எப்படியாவது இன்னொரு கடல் வழியை நம்ம சொந்த முயற்சியில கண்டுபிடிச்சிருவோம், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு அந்த கான்ஸ்டாண்டினோபிள் நகரத்தை இவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இவங்க போய் பிடிச்சிட்டாங்க, அதனால அந்த பக்கமா போக முடியல. நாளைக்கு வேறொரு ரூட்டுக்கு போனோம்னாக்க அதையும் இன்னொருத்த பிடிப்பான். அதனால நம்ம சொந்த முயற்சியில ஒரு கடல் வழியை கண்டுபிடிப்போம் அப்படின்னு அந்த அரசர் அதற்கான வழிமுறைகள்ல ஈடுபடுறார். அதுக்கு அவர் தேர்ந்தெடுத்த வழிமுறை தான் காட் கோல்டு க்ளோரி. அதாவது காட், கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை எல்லா இடங்கள்லையும் பரப்புறது, இந்தியாவிலையும் பரப்புறது. அடுத்தது கோல்டு, இந்தியாவில் அப்போ தங்கம் நிறைய கிடைக்குது அப்படின்ற எண்ணம் உலகம் முழுக்க பரவி இருந்துச்சு இந்தியாவில். அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்கம், அப்புறம் தங்கத்துக்கு இணையாக பேசப்பட்ட இந்த மாதிரியான நறுமண பொருட்கள், இது எல்லாத்தையும் கொண்டு வர்றது. அடுத்தது க்ளோரி, போர்ச்சுகல் பேரரசோட அந்த புகழை இந்தியாவெங்கும் பரப்புறது. அப்படி காட் கோல்டு க்ளோரி அப்படின்ற ஒரு செயல் திட்டத்தை வகுத்த அந்த மன்னர் அதற்கு ஒரு தளபதியை தேர்றார். அந்த தளபதியா அவர் கண்ணுக்கு வாச்சவர் தான் வாஸ்கோட காமா. 1497 ஜூலை 8 லிஸ்பன் நகரத்து துறைமுகத்துல பெரிய கூட்டம் குவிஞ்சு நிக்குது. அன்னைக்குதான் வாஸ்கோட காமா தன்னுடைய தலைமையில டீமை கூட்டிட்டு அங்கிருந்து இந்தியாவுக்கு வழித்தடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்புறாரு. 4 அதிநவீன கப்பல்கள் அங்க ரெடியா நிக்குது. சாவோ கேப்ரியல், சாவோ ரஃபேல், பெரியோ அப்படின்னு 3 கப்பல், இது போக ஒரு சேமிப்பு கப்பல். இந்த 4 கப்பல்களும் இந்தியாவுக்கான வழித்தடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்புது. மொத்தம் 170 மாலுமிகள். 4 கப்பலும் அட்லாண்டிக் பெருங்கடல்ல இறங்கி போக ஆரம்பிக்குது. அவங்களுக்கு இந்தியா எந்த திசையில இருக்கு அப்படின்னு மட்டும்தான் தெரியுமே தவிர அதுக்கான ரூட் எதுவும் தெரியாது. ரூட்டை கண்டுபிடிக்கிறது தான் அந்த பயணத்தோட அடிப்படையான நோக்கமே. பட் அவங்க எதிர்பார்த்தது போல இந்த பயணம் அவ்வளவு ஸ்மூத்தா அமையல. ஒரு சில நாட்கள் போக போக அந்த பயணம் ஒரு நரகமா மாறுனுச்சு. இந்த டிராவல்ல இவங்க முதல்ல அஃபெக்ட் ஆனது ஸ்கர்வி அப்படின்ற ஒரு நோயால. வைட்டமின் சி குறைபாட்டால ஏற்படக்கூடிய நோய் இது. இந்த ஈறுகள் இருக்கு இல்லையா, பல்லோட ஈறுகள், அதுல இருந்து ரத்த கசிவு ஏற்பட்டு பல்லெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கீழே கொட்டிரும். முடி கொட்டுறது போல பல்லு கீழே கொட்டிரும். அப்புறம் கை கால் மூட்டெல்லாம் வீங்கி போய் அப்படியே அழுக ஆரம்பிச்சிடும் கை கால்லாம். இப்படிப்பட்ட நோய் அந்த ஸ்கர்வி. கடல் பயணத்துல பொதுவா அந்த காலகட்டத்துல போகக்கூடியவங்களுக்கு இந்த ஸ்கர்வி தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வாஸ்கோட காமா டீம்ல இருந்த அந்த 170 மாலுமிகள்ல கணிசமான பேருக்கு இந்த ஸ்கர்வி நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல பேர் இறந்து போயிருக்காங்க. அப்படி இறந்தவங்களை தூக்கி கடல்ல போட்டு மேற்கொண்டு அந்த பயணத்தை தொடர்ந்து இருக்கிறாரு வாஸ்கோட காமா. இதுக்கு அடுத்ததா இவங்க சந்திச்ச மிகப்பெரிய சவால் அப்படின்னா,
நன்னம்பிக்கை முனை, ஆப்பிரிக்காவோட தென்கோடியில் இருக்கக்கூடிய அந்த நன்னம்பிக்கை முனையை கிராஸ் பண்ணும்போது மிகப்பெரிய புயல் ஒன்று தாக்கி இந்த 4 கப்பலும் ரொம்ப தடுமாறி போயிருக்குது. அதுல பல பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அதுல ரொம்ப மனநிலையில பாதிக்கப்பட்ட அந்த மாலுமிகள் இந்த பயணத்தை தொடர்ந்து கண்டினியூ பண்ண வேண்டாம், இதோட முடிச்சுக்கலாம், நம்ம போர்ச்சுகலுக்கே போயிடலாம் அப்படின்னு வாஸ்கோ ட காமாட்ட கேட்க அவர் முடியவே முடியாது. இந்த பயணத்தோட ஒரே நோக்கம் இந்தியாவுக்கான வழித்தடத்தை கண்டுபிடிக்கிறது தான். அங்க போய் ரீச் ஆகுற வரைக்கும் யாரு எத்தனை பேர் செத்தாலும் போயிட்டு தான் இருக்கணும் அப்படின்றது போல அவர் கராரா சொல்ல, ஒரு சில மாலுமிகள் அவரை எதிர்த்து புரட்சி பண்ணி எதிர்த்து போராட ஆரம்பிக்க உடனே அவங்கள அடிச்சு கப்பலோட அடிப்பகுதியில சங்கிலியால கட்டி போட்டாரு வாஸ்கோ ட காமா. மிச்சம் மீதி இருந்தவங்கள, அவருக்கு ஆதரவா இருந்தவங்களை வச்சுக்கிட்டு இந்தியாவை நோக்கி அந்த பயணத்தை தொடர்ந்து இருக்கிறாரு. அப்படி போற வழியில ஆப்பிரிக்க கடற்கரையில இருந்த மொசாம்பிக், மொம்பாசா மாதிரியான துறைமுகங்கள்ல இவருடைய கப்பல்களை போய் நங்கூரமிட்டப்போ அங்கிருந்த இருக்கக்கூடிய உள்ளூர் வியாபாரிகள், அரேபிய வியாபாரிகளுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் இடையில கைகலப்பாயிருக்குது. இவங்களுக்கும் அவங்களுக்கு இடையில சண்டை நடந்து பீரங்கி தாக்குதல் வச்சு அந்த மக்கள் மேல அடிச்சு அதுல பல பேர் செத்து போய் அதுக்கு பிறகுதான் அங்கிருந்து வாஸ்கோ ட காமா டீம் வந்து கிளம்பி இருக்குது. அப்படி கிளம்பி அடுத்து அவங்க போன இடம் ஆப்பிரிக்காவோட மாலிண்டி அப்படின்ற இடத்தை அடைஞ்சிருக்காங்க. அங்க வாஸ்கோ ட காமா டீமுக்கு வந்து ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. என்ன அப்படின்னாக்க, அங்க இந்தியாவோட குஜராத்தை சேர்ந்த கஞ்சி மாலம் அப்படின்ற பேர்ல ஒரு மாலுமி, ரொம்ப திறமையான மாலுமி அவரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கஞ்சி மாலம் அப்படின்ற மாலுமி வாஸ்கோ ட காமா டீம்கிட்ட வந்து சிக்கிறாரு. அவர்கிட்ட விசாரிக்கும் போது இந்தியாவுக்கு போறதுக்கான எக்ஸாக்ட் ரூட் எனக்கு தெரியும், நான் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. யாரு? ஒரு குஜராத்தி தான் வாஸ்கோ ட காமா கிட்ட இந்தியாவை காட்டி கொடுத்திருக்காரு. இவர் பேரு கஞ்சி மாலம் இல்ல, இவர் பேரு அகமது இப்னு மஜீத் அப்படின்னு சில வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. எனிவே இப்படி இருவேறுபட்ட கருத்துகள் இருக்கு. பட் அப்படி ஒரு நபர் இருந்து வாஸ்கோ ட காமாவை கை காட்டி ரூட் நான் சொல்லி தரேன் அப்படின்னு இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத பெரும்பான்மையானோர் ஒத்துக்கிறாங்க. அப்படிதான் வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. அந்த மாலுமியோட உதவியோட அரபிக்கடல் ரொம்ப ஈஸியா கடந்து 1498 மே 20 இந்தியாவோட கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோழிக்கோடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காப்பாடு அப்படின்ற கடற்கரையை வந்து அடைகிறாரு வாஸ்கோ ட காமா. இதுதான் வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு ரீச் ஆன கதை. இது வரைக்கும் ஓகே, அவர் வந்துட்டாரு. வந்த பிறகு அவர் எப்படி இங்க நடந்துகிட்டாரு அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி வாஸ்கோ ட காமா கோழிக்கோடு ரீஜனை வந்து ரீச் பண்ணும்போது அந்த ஏரியாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்தவர் சாமுத்திரி ராஜா. அவரு அப்போ அரேபிய வணிகர்கள், சீன வணிகர்கள், தமிழ் வணிகர்கள் அப்படின்னு எத்தனையோ நாடுகளை சேர்ந்த வணிகர்களை ஒன்று சேர்த்து ஒரு பிசினஸ் சாம்ராஜ்யத்தையே அப்ப ரன் பண்ணிட்டு இருந்தாப்புல அந்த சாமுத்திரி ராஜா. அந்த டைம்ல வேற நாடுகள்ல இருந்தும் அங்க வந்து ரீச் பண்ணி பிசினஸ் பண்றதுக்காக வருவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வெல்கம் பண்ணி எல்லாரையும் வரவேற்று அப்படிதான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்ப புதுசா போர்ச்சுகல்ல இருந்து புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்றதும் இவரையும் கூப்பிட்டு பேசுறாங்க. அந்த ராஜாவை மீட் பண்றதுக்காக வாஸ்கோ ட காமா போறாரு. பொதுவா அன்றைய காலகட்டத்தில் ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டு அரசனை மீட் பண்ண போறாங்க அப்படின்னாக்க சொந்த நாட்டுல எதெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்த பொருளோ அதையெல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு பரிசா கொடுப்பாங்க. அப்படி ஒரு வழக்கம் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. இப்போ வாஸ்கோ ட காமாவும் அவருடைய போர்ச்சுகல் நாட்டில இருந்து கொண்டு வந்த பரிசை இந்த சாமுத்திரி ராஜாவுக்கு கொடுக்குறாரு. டேபிள்ல விரிச்சு வச்சா அதுல இருக்கிறது ஒரு கைத்தறி துணி, ஒரு தேன், சர்க்கரை, இந்த மாதிரியான ஆலிவ் ஆயில், தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரியான பொருட்கள் மட்டும்தான் அதுல இருந்திருக்குது. இதை பார்த்துட்டு இவங்க எல்லாருக்கும் ஷாக்கு. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுல வந்து பாக்குறாங்க அப்படின்னாக்க தங்கம், வைரம், வைடூரியம் இப்படி விலை உயர்ந்த பொருட்களை கொடுக்கறது தான் வழக்கம். அப்படிதான் சாமுத்திரி ராஜாவும் பழகி இருக்கிறாரு. இப்போ புதுசா என்னடா கைத்தறி துணி, தேன், சக்கரைன்னு இதை கொண்டு வந்து கொடுக்குறாங்களே அப்படின்னு ராஜாவும் ஒரு மாதிரி ஆகுறாரு. அவரோட அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள், அதிகாரிகள் எல்லாரும் சிரிக்கிறாங்க. இது வாஸ்கோ ட காமாவுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. இன்னொரு பக்கம் அந்த அரேபிய வணிகர்கள், சீன வணிகர்கள் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அந்த ராஜா கிட்ட அப்படின்னாக்க, இந்த போர்ச்சுகல் வியாபாரிகளை நம்பாதீங்க, இவங்க பிசினஸ் பண்ண வரல, இவங்களோட நோக்கம் வேற என்னவோ இருக்கு அப்படின்னு ராஜாவை வார்ன் பண்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இந்த வாஸ்கோ ட காமா அண்ட் டீம் என்ன பண்றாங்கன்னா, இந்த பொருட்களை வச்சுக்கிட்டு எங்களுக்கு இதற்கு மாற்றா மிளகு கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ராஜா மறுக்கிறார். மிளகு வேணும்னா மார்க்கெட்ல போய் வாங்கிக்க, உனக்குன்னு தனி சலுகை எல்லாம் கிடையாது. சந்தை விலை என்னவோ உரிய சுங்கவரி செலுத்திட்டு அந்த சந்தை விலைக்கு மிளகை எவ்வளவு வேணாலும் வாங்கிட்டு போ, தனி சலுகை எல்லாம் கிடையாது அப்படின்னு அந்த ராஜா மறுத்தர்றார். இதெல்லாம் பல நாட்களா நடந்த சம்பவங்களோட தொகுப்பு. அதற்கு பின்னரான நாட்கள்ல இந்த வாஸ்கோ ட காமா அண்ட் டீம் வந்து இவர் அணுகி என்ன பண்ணுது அப்படின்னாக்க, நாங்க உங்க கூட லார்ஜ் குவான்டிட்டியான அளவுக்கு ஒரு பிசினஸ் பண்ண போறோம், அதனால இந்த அரேபிய வணிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் இங்கிருந்து வெளியேற்றுங்க, அவங்க செய்யக்கூடிய எல்லா பிசினஸையும் சேர்த்து நாங்க உங்களுக்கு தர்றோம் அப்படின்றது போல இந்த வாஸ்கோ ட காமா டீம் அவர்கிட்ட பிசினஸ் பேசுது. ராஜா கடுப்பாயிடுறாரு. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் என்ன நம்பி இத்தனை ஆண்டு காலமா ஒவ்வொரு நாட்டிலேருந்து வியாபாரிகள் வந்து இங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு வந்து உனக்காக மற்ற எல்லாரையும் வெளியேற்ற சொல்றியா அப்படின்றது போல அவர் டென்ஷன் ஆகுறாரு. அப்படிலாம் செய்ய முடியாது. எல்லா நாட்டு வணிகர்களும் இங்கே ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே பிஸ்னஸை அதே நடைமுறைப்படி
பண்ணதான் செய்வாங்க. நீயும் வேணும்னா உரிய சுங்க வரி செலுத்திட்டு உனக்கு மிளகு வேணுமா, ஏலக்காய் வேணுமா, என்ன வேணுமோ வாங்கிட்டு போ, உனக்காக வேற யாரையும் வெளியேற்றவெல்லாம் முடியாது, சிறப்பு சலுகையெல்லாம் தர முடியாது அப்படின்னு திட்டவட்டமா மறுத்தர்றாரு அந்த சாமுத்திர ராஜா. இதெல்லாம் இவர் ரொம்ப கொலை காண்டாக்குது. சுங்க வரி செலுத்தி மார்க்கெட் விலை என்னவோ அந்த விலைக்கு கொஞ்சம் மிளகையெல்லாம் வாங்கிட்டு வாஸ்கோ ட காமா முதல் ட்ரிப்பை முடிச்சுக்கிட்டு கோழிக்கோட்லேருந்து போர்ச்சுகலுக்கு திரும்புறாரு. அப்படி திரும்பும்போது அவர் சும்மா கிளம்பல, மாறா இந்த ராஜாவோட பாதுகாவலராக இருந்த ஒரு சில பேரையும் கொஞ்சம் மீனவர்களையும் உள்ளூர் மீனவர்களையும் பிணை கைதிகளை போல கடத்தி தன்னோட கப்பலில் போட்டு அழைச்சிட்டு போயிடுறாரு. இதெல்லாம் லேட்டராக தான் இவங்களுக்கு தெரிய வருது. அப்படி பிணை கைதிகள் போல இங்க இருந்த 10-20 பேரை கூட்டிட்டு போயிடுறாரு அந்த வாஸ்கோ ட காமா. இதுதான் வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு செஞ்ச முதல் துரோகம். வாஸ்கோ ட காமாவோட இந்த முதல் இந்திய பயணத்துல அவருக்கு கிடைச்ச மிளகை போர்ச்சுகல்ல கொண்டு விற்கும் போது அது அவங்களுக்கு 60 மடங்கு லாபத்தை கொடுக்குது. இதனால போர்ச்சுகல் மன்னருக்கு இதுல மிகப்பெரிய லாபம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. உடனே வாஸ்கோ ட காமாவை 2வது முறையா இந்தியாவை நோக்கி அனுப்பி வைக்கிறார். 1502 வருஷம் அவரு 2வது முறையா இந்தியாவை நோக்கி கிளம்பி வர்றாரு. முதல் தடவை 4 கப்பல்கள்ல கிளம்புனாங்க. ஆனா இந்த முறை 20 கப்பல்கள், பல்லாயிரக்கணக்கான வீரர்கள், ஏராளமான பீரங்கி குண்டுகள், நவீன ரக, அந்த காலகட்டத்தில் நவீன ரகமா இருந்த துப்பாக்கி குண்டுகள் அப்படின்னு முழு ஆயுத செட்டப்போட அந்த டீம் கிளம்புது. இந்த 2வது பயணத்துல வாஸ்கோ ட காமா எப்படி நடந்துகிட்டாரு அப்படின்றது தான் உண்மையிலேயே ஷாக்கிங் ஆனது. அதுதான் வாஸ்கோ ட காமாவை இன்னைக்கு கேரளா அடியோட வெறுக்கிறதுக்கான அடிப்படையான காரணம். அந்த கடல் பயணத்துல வாஸ்கோ ட காமா இந்தியாவை நோக்கி வரும்போது இப்பதான் அவங்களுக்கு ரூட் தெரிஞ்சிருச்சே. முதல் பயணத்துல தான் ரூட் தெரியாது, இப்ப ரூட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டா இந்தியாவை நோக்கி அப்படி வரும்போது அரபிக்கடலை ஒட்டிய பிரதேசத்துல அப்போ மெக்கா புனித பயணத்தை முடிச்சுட்டு கோழிக்கோடு நோக்கி வந்துகிட்டு இருந்த ஒரு கப்பல், அதுல 400 பயணிகள் இருக்காங்க, அனைவரும் மலையாளிகள். அவங்கெல்லாம் கோழிக்கோடு நோக்கி தான் போறாங்க அப்படின்னு இவருக்கும் தெரியும். அந்த கப்பலை இந்த வாஸ்கோ ட காமா அண்ட் டீம் சிறைபிடிச்சிருச்சு. இந்த டீம் நம்மளை சிறைபிடிச்சிருச்சு அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது. தங்களை என்னவோ பண்ண போறாங்க அப்படின்றத யூகிச்ச அவங்க, அதுல இருந்த ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் தங்கள்கிட்ட இருந்த தங்க நகை, ஆபரணம், பணம், காசு என்ன இருக்கோ, என்ன வேல்யூபிள்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஒன்னா கொட்டி வாஸ்கோ ட காமாட்ட கொடுத்துட்டு மொத்தத்தையும் வச்சுக்குங்க, எங்களோட உயிரோட விட்டா போதும் அப்படின்னு சரணடைகிறாங்க அத்தனை பேரும். ஆனா வாஸ்கோ ட காமா அதற்கு சம்மதிக்கல. அவங்க கொடுத்த நகை, பொன், பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த 400 பேரையும் கப்பலோட அடிப்பகுதி, டெக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கீழ்ப்பகுதி, அது உள்ள வச்சு பூட்டிட்டார். அப்படி பூட்டி தீ வச்சு எரிக்க சொன்னாரு கப்பலை. அவரோட அணியில் இருந்தவங்க அதை தீ வச்சு எரிக்கிறாங்க. அதில் இருந்தது வயதானவர்கள், முதியவர்கள், சிறு குழந்தைகள் எல்லாரும் தான் இருந்தாங்க. நடுக்கடல்ல, அரபிக்கடல்ல 400 பேரோட ஒரு கப்பல் தீப்பிடிச்சு எரியுது. அதிலிருந்து உயிருக்கு எப்படியாவது தப்பிச்சிட முடியுமா அப்படின்னு ஒரு சில பேர் கடல்ல குதிக்கிறாங்க. அப்படி கடல்ல குதிக்கிறவங்கள ஈட்டியை வச்சு குத்தி கொண்டிருக்கிறாங்க வாஸ்கோ ட காமா அணியில் இருந்தவர்கள். பீரங்கியால சுட்டு கொண்டிருக்காங்க, துப்பாக்கியால சுட்டு கொண்டிருக்காங்க. எப்படியாவது அவங்க சாகடிச்சிடணும். 400 பேரும் அந்த கப்பலில் அப்படியே கொல்லப்பட்டார்கள். இந்த 400 பேர் அப்படின்ற எண்ணிக்கையில் ஹிஸ்டாரியன்ஸ் வேறுபடுறாங்க. ஒரு சில பேர் 250ன்றாங்க, ஒரு சில பேர் 400 அப்படின்றாங்க. எனிவே நம்பர்ஸ் டிஃபர் ஆகலாம். பட் மிகப்பெரிய எண்ணிக்கையிலான மனிதர்களை நடுக்கடலில் வச்சு இந்த வாஸ்கோ ட காமா டீம் கொலை செய்திருக்கிறார். அவ்வளவு மோசமான கொலையாளி இந்த வாஸ்கோ ட காமா. அதை செஞ்சு முடிச்சுட்டு நேரடியாக கோழிக்கோட்டுக்கு வந்து அந்த சாமுத்திரி ராஜாவுக்கு மெசேஜ் அனுப்புகிறார் வாஸ்கோ ட காமா. உங்கள் ஊரில் இருக்கிற அரேபிய வணிகர்கள், முஸ்லீம்கள் 2 தரப்பினரையும் உடனே இந்த ஊரை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு அவங்களுக்கு கண்டிஷன் விதிக்கிறார். அந்த ராஜா அடியோட மறுத்துட்டார். அதெல்லாம் செய்ய முடியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டார். இந்த வாஸ்கோ ட காமா 20 கப்பலில் பல ஆயிரக்கணக்கான வீரர்களோட நவீன ரக ஆயுதங்களோட வந்திருக்கிறார். அவர் அந்த பீரங்கிகளை கொண்டு கோழிக்கோடு நகரத்தை சரமாரியாக அட்டாக் பண்ணுறார். வீடுகள், வழிபாட்டிடங்கள், ஊர் பொது இடங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் மீதும் அட்டாக். ஏகப்பட்ட மக்கள் சிதறி ஓடுறாங்க, சாகுறாங்க. இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே அந்த அரபிக்கடலில் மீன் பிடித்து கொண்டிருந்த மீனவர்கள் 800 மீனவர்கள், அந்த 800 மீனவர்களையும் தனித்தனியாக இருந்தவங்களை சிறைபிடிச்சு கொண்டுட்டு வந்து அவங்களோட கை, மூக்கு, காது எல்லாத்தையும் வெட்டி அவங்கள ஒரு மாதிரி நடைபிணம் போல் ஆக்கி எல்லாரையும் அள்ளி ஒரு தனியாக ஒரு போட்டில் போட்டு அந்த சாமுத்திர ராஜாவுக்கு அந்த போட்டை அனுப்பி வைக்கிறான்.
அதில் ஒரு சீட்டு, அதில் நான் சொன்னதை செய்யலைல்ல, இவங்களெல்லாம் வச்சு கறி சமைச்சு சாப்பிடு அப்படின்னு கொடூரமாக அதில் எழுதி அனுப்பியிருக்கிறான் அந்த வாஸ்கோ ட காமா. இதெல்லாம் வரலாற்று குறிப்புகளில் அதிகாரப்பூர்வமாக பதிவாயிருக்குது. இந்த போர்ச்சுகீசியர்கள் வர்றதுக்கு முன்னாடி அரபிக்கடலில் சீனர்கள், எகிப்தியர்கள், இந்தியர்கள் அப்படின்னு பல நாட்டுக்காரங்களும் ரொம்ப சுதந்திரமாக ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வர்த்தகம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வாஸ்கோ ட காமா டீம் தலைமையிலான போர்ச்சுகீசிய வணிகர்கள் இங்கே வந்த பிறகுதான் கன் போர்ட் டிப்ளமசி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது துப்பாக்கி படகு ராஜாங்கம் அப்படின்றது போல துப்பாக்கியை வச்சுக்கிட்டு மிரட்டி ஒரு வியாபாரம் பண்ணுறது, அப்படி ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே இந்த வாஸ்கோ ட காமா தான். அதே போல் கார்டாஸ் அப்படின்ற ஒரு அனுமதி சீட்டு வாங்குற கலாச்சாரத்தையும் இவர் தான் கொண்டு வந்திருக்கார். இட் மீன்ஸ் இந்திய பெருங்கடலில் எந்த ஒரு கப்பல் பயணம் போகிறதா இருந்தாலும் இந்த போர்ச்சுகீசிய அதிகாரிகள்கிட்ட கட்டணம் செலுத்தி நுழைவு சீட்டு வாங்கணும். டோல்கேட் போல ஒட்டுமொத்த கடலும் என்னமோ இவங்களுக்கே சொந்தம் என்பதை போல எந்த நாட்டு வியாபாரிகள் அந்த கடலை பயன்படுத்தினாலும் இவங்கள்ட்ட அனுமதி சீட்டு வாங்கணும் அப்படின்றது போல நடைமுறையை அந்த காலகட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருந்த வாஸ்கோ ட காமா 1524 வருஷம் 3வது முறையாக இந்தியாவுக்கு பயணம் வர்றார். அப்படி வரும்போது 3வது தடவை வரும்போது அவர் போர்ச்சுகலோட வைஸ்ராயா அதிகாரப்பூர்வமாக வர்றார். அப்படி வந்தவர் கொச்சியில் வந்து ஸ்டே பண்ணுறாரு. ஆனால் என்ன நிலைமைன்னா, அதே வருஷம் டிசம்பர் 24 கொச்சியில் வச்சு மலேரியா நோயால் பாதிக்கப்பட்டு வாஸ்கோ ட காமா அங்கேயே செத்து போகிறார். அங்கேயே அவரை புதைக்கிறாங்க. பின்னாடியே அதை தோண்டி எடுத்து போர்ச்சுகலுக்கே கொண்டு போயிட்டாங்க. வாஸ்கோ ட காமா அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த கடல் பயணி, இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிச்சவர் அப்படிதான் வரலாறு நமக்கு சொல்லி தருது. அதெல்லாம் உண்மையான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் உண்மைதான். ஆனால் அது முழு உண்மை கிடையாது. முழு உண்மை என்பது இப்போ நான் விவரித்த எல்லா சம்பவங்களையும் சேர்த்து தான். அதனால் வாஸ்கோ ட காமா அப்படின்ற நபர் ஒரு ஈவிரக்கமற்ற ஒரு கொலைகாரன் அப்படின்றதும் அவருடைய பங்களிப்பு தான். கடல் பயணி அப்படின்றது எப்படி அவருடைய பங்களிப்போ அதே போல் இதுவும் அவருடைய பங்களிப்பு தான். அவ்வளோ மோசமான செயல்களை செஞ்சிருக்கிறார். வாஸ்கோ ட காமா செஞ்சதெல்லாம் படித்து பார்க்கும்போது ஹிஸ்ட்ரியில் ஏன் இதெல்லாம் நமக்கு சொல்லாமல் மறைச்சிட்டாங்க, வெறுமனே பாதியை மட்டும் சொல்லி ஏன் பாதியை சொல்லாமல் விட்டாங்க அப்படின்றது போல தான் இருக்குது. இது போல் மறைக்கப்பட்ட எவ்வளவோ வரலாறுகள் இருக்குது. அது எல்லாத்தையும் பின்வரும் சந்தர்ப்பங்களில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.